வணக்கம். நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பத்த பத்திரமா பாத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? குறிப்பா நிதி ரீதியா. ஆனா அதுக்கு என்ன பண்றது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். கவலையே படாதீங்க. அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த விளக்கம். சரி, வாங்க சுத்தமா டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்குள்ள நாம நேரா போயிடலாம். பாருங்க, இதுதான் அந்த கேள்வி. டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த பேரை கேட்ட உடனேயே அடடா இது என்னமோ பெரிய விஷயமாச்சே அப்படின்னு பலருக்கும் தோணும். ஆனா சத்தியமா சொல்றேன், கவலையே வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இது எவ்ளோ சிம்பிளான ஒரு விஷயம்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க இத ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். ஏன் ஏன் நாம இத பத்தி இவ்ளோ முக்கியமா பேசுறோம்? ஏன்னா இது வெறும் பைசாவை பத்தின மேட்டர் கிடையாதுங்க. இது நம்மளோட பொறுப்பு. நாளைக்கு நாம இல்லனாலும் நம்ம குடும்பத்தோட வாழ்க்கை, அவங்க கனவுகள் எதுவுமே நின்னுடக்கூடாது இல்லையா? அந்த ஒரு அக்கறை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சரி, அப்படியே ஒரு பாதுகாப்பு கொடுக்கற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். வாங்க அது என்ன ஏதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு பியோர் ப்ரொடெக்ஷன் பிளான். ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு, அதாவது ஒரு 20 வருஷம் இல்ல 30 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பாலிசி எடுக்கிறீங்க. அந்த டைம்குள்ள உங்களுக்கு ஏதாவது எதிர்பாராதது நடந்தா நீங்க முடிவு பண்ணின ஒரு பெரிய அமௌண்ட் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். சிம்பிள். இதுல வேற எந்த குழப்பமும் இல்ல. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணுமா? ஒரு வாடகை வீடு மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம வாடகை கட்டுற வரைக்கும் அந்த வீட்ல நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். நீங்க பிரீமியம் கட்டுற வரைக்கும் உங்க உயிருக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு இருக்கும். இதுல சேமிப்பு, முதலீடு, ரிட்டர்ன்ஸ்னு எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. இது ஒரு பக்கா பாதுகாப்பு திட்டம். அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் மத்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் என்னய்யா வித்தியாசம் கேப்பீங்க. கரெக்டா? இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். டேர்ம் இன்சூரன்ஸோட ஒரே வேலை பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான். அதனால பிரீமியம் ரொம்ப கம்மி. ஆனா இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி பாலிசிகள்ல பாதுகாப்பு கூடவே சேமிப்பும் இருக்கும். அதனால பிரீமியம் ராக்கெட் வேகத்துல ஏறிடும். சோ நோக்கம் தான் இங்க முக்கியமான வித்தியாசம். சரி, இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா ஒரு சின்ன பிரீமியம் கட்டி எப்படி இவ்ளோ பெரிய பாதுகாப்பு கிடைக்குது, அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இத சும்மா பாருங்க. மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய். அதாவது ஒரு சினிமா டிக்கெட் காசுதான். அதுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பு. நம்ப முடியுதா? இதுதாங்க டேர்ம் இன்சூரன்ஸோட மேஜிக். ரொம்ப ரொம்ப கம்மியான காசுல மலை மாதிரி ஒரு பாதுகாப்பே இது நமக்கு கொடுக்குது. இது வேலை செய்யறது ரொம்ப சிம்பிள். வெறும் 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, நீங்க ஒரு சின்ன பிரீமியம தவறாம கட்டுறீங்க. ஸ்டெப் 2, அதுக்கு பதிலா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் மாதிரி ஒரு பெரிய தொகைக்கு கவரேஜ் கிடைக்குது. ஸ்டெப் 3, ஒருவேளை பாலிசி டைம்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த முழு பணமும் நேரடியா உங்க குடும்பத்துக்கு போய் சேரும். அவ்வளவுதான். ரொம்பவே நேரடியான ஒரு விஷயம். ஓகே, இதோட பவர் என்னன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா ஒரு பாலிசிய கண்ண மூடிட்டு வாங்கிட முடியுமோ? முடியாது இல்லையா? சோ ஒரு நல்ல பாலிசிய செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். இந்த 5 பாயிண்ட்டையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. சிம்பிளா சொன்னா 100 பேர் பணம் கேட்டா எத்தனை பேருக்கு அந்த கம்பெனி கரெக்டா பணத்தை கொடுத்திருக்குங்கிற கணக்கு. இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்களுக்கு எவ்வளவு கவரேஜ் வேணும், எத்தனை வருஷத்துக்கு பாலிசி வேணும்னு பிளான் பண்ணணும். மூணாவது, அந்த கம்பெனி எப்படிப்பட்டது, அவங்களோட சர்வீஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கடைசியா ஏதாவது கூடுதல் பலன்கள், அதாவது ரைடர்ஸ்லாம் இருக்கானோ செக் பண்ணிக்கிறது நல்லது. பாத்தீங்களா, நாம எடுக்க போற இந்த முடிவு நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு விஷயம். அதனால யாரோ சொன்னாங்கன்னு அவசரப்பட்டோ இல்ல இமோஷனல் ஆகியோ முடிவெடுக்காம நிதானமா எல்லாத்தையும் விசாரிச்சு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ பத்தி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்கள்லாம் இப்போ உங்க கையில இருக்கு. இப்போ உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? இந்த கேள்வி உங்ககிட்ட தான் நான் கேக்குறேன். உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கான சாவி இப்போ உங்க கையில இருக்கு. அந்த பாதுகாப்பை அவங்களுக்கு கொடுக்க நீங்க தயாரா? உங்க அன்பானவங்களுக்கு ஒரு கவலை இல்லாத எதிர்காலத்தை உறுதி செய்ய நீங்க ரெடியா? இத பத்தி ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துக்கான சரியான திட்டமிடல் இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகட்டும்.